வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டம் இன்று சட்டப்பேரவை கூட்டம் தமிழக சட்டப்பேரவை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் ஆளுநர் RN ரவி அவர்கள் வெளிநடப்பு செய்தது பேசும்பொருளாகவும், மீண்டும் தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டதால் வெளிநடப்பு செய்யப்பட்டதாகவும், எதிர்க்கட்சியினர்கள் ஆளும் கட்சிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி யார் அந்த சார் என்ற வாசகத்துடன் சட்டப்பேரவைக்குள் வந்ததால் முதல் நாளே மிகப்பெரிய அளவில் கலவரமாக மாறியுள்ளது, பேசும் பொருளை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை கண்டித்து அதிமுக மாணவரணி சார்பில் பல்கலைக்கழக வளாகம் முன் ஆர்ப்பாட்டமும் நடந்த முயற்சிக்கப்பட்டது. போலீசார் அங்கு திரண்ட அதிமுகவினரை கைது செய்தனர். இந்த நிலையில்தான் தமிழக சட்டப்பேரவையின் ஆண்டு முதல் கூட்டம் இன்று ஆளுநர் RN ரவி உரையுடன் தொடங்கியுள்ள நிலையில் அதிமுக MLAக்கள் தங்களது சட்டைகளில் யார் அந்த சார் என்ற பேட்ஜை அணிந்து வந்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டம் இன்று காலை 9:30 மணி அளவில் தொடங்கியது. ஆளுநர் RN ரவி அவர்கள் உரையாற்றினார். முன்னதாக ராஜ்பவனுக்கு பேரவைத் தலைவர் அப்பாவு மற்றும் பேரவைச் செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் சென்று ஆளுநர் ரவியை சந்தித்து உரையாற்ற வரும்படி முறைப்படி அழைப்பையும் விடுத்துள்ளனர். இந்த சூழலில் அதிமுக MLAக்கள் தங்களது சட்டப்பைகளில் யார் அந்த சார் என்ற பேட்ஜை அணிந்து வந்துள்ளது பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் இன்னொரு நபருக்கு தொடர்பு இருப்பதாக பல்வேறு செய்திகளும் வெளியாகி வருகின்றன. அந்த சார் யார் என்பதை ஏன் திமுக மூடி மறைக்கிறது என்றும் அதிமுக போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. அதன் நீட்சியாகவே இன்று அதிமுக MLAக்கள் தங்களது சட்டப்பைக்குள் யார் அந்த சார் என்று பேட்ஜை அணிந்து வந்துள்ளனர். முதல் நாள் முதல் சட்டசபை கூட்டத்தொடரில் திமுகவிற்கு எதிராக கலவரமாக மாறிய இந்த சட்டப்பேரவை வருகின்ற தேர்தலிலும் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை திமுகவிற்கு ஏற்படுத்தும் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு பின்னால் வாக்குமூலத்தை கொடுக்க வேண்டும் என்று மக்களும் எதிர்க்கட்சியினர்களும் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். ஆளும் கட்சியினர்கள் இதை பற்றி ஏன் வாய் திறக்காமல் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் மூடி மறைத்து வருகிறார்கள் என்றும், இந்த வழக்கை ஒரே நாளில் விசாரணை செய்து முடித்திருக்க வேண்டும், ஞானசேகரனை காப்பாற்ற வேண்டும், அவருக்கு பின்னால் சில அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த வழக்கை திசை திருப்பியதுதான் திமுக அரசு செய்த மிகப்பெரிய துரோகம் என்று எடப்பாடி கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.